எந்த ஃபீல்டில் இருக்கிறாரோ அவர் எந்த ஃபீல்டு அந்த ஃபேஷன் ஏரியாவில் காணுறாரோ அதுக்கு பேர் அவர் மெர்ச்சன்டைசர். உதாரணத்துக்கு ஃபேஷன் மெர்ச்சன்டைசர்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபேஷன் ஹவுஸில் அவர் மெர்ச்சன்டைசர் இருந்தார்னா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும், அந்த ஃபேஷன் ஹவுஸில் இருக்கிற சாம்பிள்ஸு, மெட்டீரியல் மார்க்கெட்டிங்கு, அந்த சாம்பிள்ஸை கொண்டு சேர்க்குறது, அதை மாடல்ஸை கோஆர்டினேட் பண்ணுறது, ஃபேஷன் பிராண்ட்ஸுக்கு பேசுகிறது, அவர் ஃபேஷன் மெர்ச்சன்டைசராக இருப்பார் இல்லையா? சரி, அதே மெர்ச்சன்டைசர் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்தாருன்னா எப்படி இருப்பார்? இப்போ நம்ம திருப்பூரில் மெர்ச்சன்டைசர் எப்படி இருக்கிறோம்? ஆனால் அதே இது டெல்லியிலையோ பாம்பேலையோ இல்லை ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிற கார்மெண்ட் கம்பெனியில் மெர்ச்சன்டைசர் போய் பாருங்கள், கேபினை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வேண்டியது இல்லை. கேபினில் உட்காந்து என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்கிறாங்க. அதுதான் மெர்ச்சன்டைசர் அங்கே. ஆனால் இங்கே என்ன நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா ரெஸ்பான்ஸ் நம்ம யாருங்க, ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசர், அப்பேரல் மெர்ச்சன்டைசருங்க